இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய். பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. ஞாபகம் இருக்கா சிஎம் சார்? ஞாபகம் இருக்கா? நீங்கள் மறந்தாலும் மறந்துருப்பீங்க, மகிழ்ச்சியில், வேறு எதுலையும் இல்லை, மகிழ்ச்சியில் மறந்துருப்பீங்க. ஆனால் நம்ம மக்கள், குடிமக்கள் எதை மறந்தாலும், குடும்பத்தையே மறந்தாலும் அதை மறக்காமல் பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க சிஎம் சார். அது இப்போ முதல்ல அந்த டாஸ்மார்க்கை 8 மணி வரைக்கும் திறந்துருக்கிற மாதிரி ஒரு டாக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்றாங்க. அதுக்கான அந்த ப்ராசஸ் என்ன? 10 மணி வரையும் திறந்துருக்காம 8 மணிக்கு டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நல்ல விஷயம். யாரும் எதுவும் வேண்டான்னா சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம். அதுக்கு முன்னாடி ஊழலை ஒழிக்கணும். அதை மக்களை பிடுங்கிறத எவன் பிடுங்கினாலும் அதை நான் தடுக்கணும். பதவி ஏற்றப்போ சொன்னீங்கல்ல, இனிமேல் இந்த ஏமாத்துறது, மக்கள்கிட்ட கொள்ளையடிக்கிறது, பணம் சேர்க்கலான்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எவனாச்சும் தாட் ப்ராசஸ் வச்சுருந்த அப்படின்னா இப்போவே எரேஸ் பண்ணிடு. நானும் அடிக்க மாட்டேன், என் கூட இருக்கவனும் அடிக்கக்கூடாது அப்படின்றத தெளிவாக இருக்கார். உண்மையில் நல்லா தெரிஞ்சுங்க. நல்ல முடிவு எடுக்கிறப்ப கண்டிப்பாக மக்கள் அவங்க பின்னாடி நிற்பாங்க. அவங்க யார் என்னென்னலாம் பார்க்குற தாவே சும்மா போட்டு அடிக்கிறதுக்கெல்லாம் இங்கே யாரும் தயாராக இல்லை. யார் நல்லது பண்ணாலும், யாரால் நல்லது நடந்தாலும் அதை எடுத்துக்கிற வாங்கிக்கிற மனப்பக்குவத்தில் தான், அந்த எண்ணத்தில் தான் மக்கள் இருக்கிறாங்க. நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அவரே சொல்லியிருக்கார், நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க, நல்லது பண்ணுவேன்னு நினச்சி ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். ஊழலை உங்கள் ஆளுங்க ஒழிக்கிறதெல்லாம் விட்டுருங்க சார். அதான் 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லி பாலாஜி அண்ணனுக்கு, செந்தில் பாலாஜி அண்ணனுக்கு பேர் வச்சது எல்லாருமே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர் வாங்கினாங்க சார். வாங்கினப்ப அது அத்தனை அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா பாட்டிலுக்கு போகிறது அப்படியே அவர் பாலாஜிக்கு தான் போய் சேருது, செந்தில் பாலாஜிக்கு போய் சேருது. அவர் தான் இது எல்லாத்தையும் வாங்கி உள்ளே சொருகிறாரு அப்படின்னாங்க. இப்போ அதாவது எலெக்ஷன் கமிஷன் உள்ளே வந்ததுக்கப்புறமே கவர்மெண்ட்டுக்கிட்ட எந்த கண்ட்ரோலும் கிடையாது. திமுக கவர்மெண்ட்டு, எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அதுக்கு பவர் கிடையாது. முழுசாக எல்லாத்தையும் முடக்கிடுவாங்க. கவர்மெண்ட்டு சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்கு. அப்போ கூட பாலாஜி அதை அவர் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாரு. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிட்டாரு வச்சுக்குவோம். இப்போ இந்த இதெல்லாம் முடிஞ்சு, எலெக்ஷன்லாம் முடிஞ்சு தோத்தாச்சு. திமுக வீட்டுக்கு போயிடுச்சு. ஐயா ஸ்டாலின் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறார். பாலாஜி ஐயா மந்திரி கிடையாது, செந்தில் பாலாஜி மந்திரி கிடையாது. இப்போ அந்த எலெக்ஷன் இந்த மே 4லேருந்து இன்றைக்கி தேதி என்ன, மே 11. இந்த மே 11 வரைக்கும் எல்லா டாஸ்மாக்லேயும் அந்த 10 ரூபா கலெக்ஷன் நிற்காமல் ஓடிட்டுருக்கு. எல்லா டாஸ்மாக்லேயும் பாட்டிலுக்கு 10 ரூபா. அது இல்லாமல் அவங்க அந்த ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு, குவார்ட்டர்னா 10, ஆஃப்னா 20, ஃபுல்லுன்னா 40. அந்த கணக்கில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த 11 நாள், 4 டு இன்றைக்கி தேதி 11, இந்த 7 நாள், இந்த 7 நாள் அந்த 10 ரூபா காசு யாருக்கு போகுது? இல்லை, அது எனக்கு தெரில சார். நியாயமாக அவங்க தான் எங்களை வாங்க சொன்னாங்க, அவங்க சொல்லி தான் நாங்கள் வாங்குகிறோம், அது அன்அஃபீஷியலாக எங்களுக்கு வந்தது ரேட்டு. மக்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து பழகிட்டாங்க. ஒருவேளை மாற்றி கொடுத்துட்டாலும், கம்மியாக கொடுத்துட்டாலும், 10 ரூபா கம்மியாக கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு திரும்ப அந்த காசை கொடுத்துட்டா வெளில வர்றாங்க. இப்போ அங்கே இந்த டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ணுறதுலாம் அப்புறமா இருக்கட்டும். இந்த 10 ரூபா மேட்ரை எப்போ எனக்கு தெரிஞ்ச உண்மையிலேயே நீங்கள் கையெழுத்தா நீங்கள் அதைத்தான் போடுவீங்கன்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, யாரும் டாஸ்மாகில் எக்ஸ்ட்ரா காசு வாங்கக்கூடாது. அந்த சரக்குக்கு என்ன எம்ஆர்பி இருக்கோ அந்த எம்ஆர்பி ரேட்டத்தில் வியாபாரம் பண்ணணும். எக்ஸ்ட்ரா, அதாவது இந்த நைட்டு சரக்கு ஓட்டுறது, சட்டரை சாத்திரி பிஸ்னஸ் பண்ணுறது, அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. அதுக்கு முன்னாடி ஓப்பன் டைமிங்கில் ஓப்பனாக கொள்ளையடிக்கிறாங்க பற்றியல, அதை தடுப்பீங்க. குறைஞ்சபட்சம் வாய்மொழி உத்தரவாது வரும், வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு வாய்மொழி உத்தரவாது வரும்னு நினச்சோம். இது வரைக்கும் எதுவும் வரல. ஏன் அது வரல? ஏன்னா நீங்கள் தான் அதை அடித்து, அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் கருவில் அடித்து நாசம் பண்ணி ஞாபகம் இருக்கா? நீங்கள் பாடினதுக்கப்புறம் அப்படின்னா என்னன்னே தெரியாது, குடிக்காதவங்க கூட அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான். ஏன் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க? இப்போ கேள்வியெல்லாம் இந்த 7 நாளைக்கு அந்த காசு சார் எவ்வளவு வியாபாரம் நடக்குதுன்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதில் எவ்வளவு எக்ஸ்ட்ரா காசு, இப்போ அந்த காசு யாருக்கு போயிருக்கு? கண்டிப்பாக பாலாஜி கேட்டால்
முதுகை காட்டிட்டு திருப்பிக்கிட்டு போயிடுவாங்க. இனிமேல் இந்த பக்கம் வராத, காசெல்லாம் கொடுக்க முடியாது, வேறு கடையை பாருன்றுவாங்க. வேறு ஏதாச்சும் இருந்தால் பாரு, வேறு யாராச்சும் கொடுத்தா வாங்கிக்க, என்கிட்ட வராதுன்றுவாங்க. அவங்க ஆளுகளும் போயிட்டு இனிமேல் மிரட்டவும் முடியாது. ஒரு வேளை அந்த காசு கலெக்ஷன் காசு வரலன்னா இதுக்கு முன்னாடி போயிட்டு கணக்கு பார்த்துலாம் வாங்கிட்டு வந்தாங்க. டெய்லி போவாங்க, இந்த கந்துவட்டிக்காரங்க மாதிரி டெய்லி போயிட்டு கணக்கு பார்த்துட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஏரியாவுக்கு ஒரு கலெக்ஷன் ஏஜென்ட் இருப்பாங்கன்னு வைங்கள. இப்போயும் அந்த கலெக்ஷன் ஏஜென்ட் கொடுக்குறாங்கன்றீங்களா? அப்போ அந்த காசு யாருக்கு போகுது, அந்த காசு எங்கே போகுது, இந்த காசை வாங்குறதுக்கு எப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? ஐயா, நீங்கள் படிப்படியாக டைமிங்கை குறைச்சி டாஸ்மார்க்கே இல்லாமல் தள்ளி விட்டுருங்க. அதெல்லாம் வந்து யார் என்ன ஏதுன்னு கேட்க போகிறதில்ல. ஆனால் அதனால் சில பல வேறு விளைவுகள் வரும். நீங்கள் ஒட்டு மொத்தமாக ஒரே அடியாக எல்லாத்தையும் முழுசாலாம் வந்து முடிச்சிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக, அதாவது டைமிங்கை வேணால் குறைக்கலாமே தவிர நம்ம ஆளுகளோட அந்த தாகத்தையெல்லாம் உங்களால் கண்ட்ரோலையே பண்ண முடியாது. வேணால் பாருங்கள், அந்த அதனால் வரக்கூடிய அந்த வருமானம் அப்படின்றது க்ளோஸ் பண்ணுறது ஈஸி. நான் இதுக்காக ப்ராக்டிக்கலாக பேசுங்க. க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரு கையெழுத்தில் மொத்தமாக முடிச்சுட்டு போயிடலாம். அங்கே இருக்கிற எம்ப்ளாயியும் ரீப்ளேஸ் பண்ணுறது, இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுறது அதை விட ஈஸி. ஏன்னா அதிகபட்சம் ஒரு 10,000 பேர் இருப்பாங்கன்னு இல்லை, 10,000 பேருக்கு டெம்பரவரியாக ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு அதே சம்பளத்துக்கான ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் அவங்க வருவாங்களாம் தெரியாது. ஏன்னா டாஸ்மாகில் இருக்கிற அந்த சுதந்திரம், டாஸ்மாகில் இருக்கிற அந்த கலெக்ஷனு, டாஸ்மாகில் வர்ற அந்த வருமானம் மற்ற இதுலையும் பார்க்க முடியுமா? சிஎம்மால் கூட அவ்வளவு சில்லறையை பார்க்க முடியாது சார். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு என்ன சொல்ல, அது வந்து ஒரு தங்க மைனு, தங்க சுரங்கம் மாதிரி. அதெல்லாம் அதிலெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. அவங்களும் அவ்வளவு சீக்கிரமாக இதை மூடுறதுக்கு குடியாரே வந்து ஓகே மனசு மாதிரி திருந்திடலாம் நினச்சாலும் நினப்பானே தவிர அந்த எடுத்து கொடுக்குறான் பற்றியலா, அவனுக்கு அந்த தோணவே தோணாது. ஆனால் அதெல்லாம் அப்புறமா மொத்தமாக படிப்படியாக கொண்டு இந்த 10 ரூபாயை நீங்கள் எப்போ குறைக்க போகிறீங்க? இது வாங்கக்கூடாது. வாங்கினா தண்டனை, வாங்கினா அது வந்து அவனை வேலையை விட்டு தூக்கிடும். ஒரு அரசாணையை போடுங்களேன், ஒரு டோல் ஃப்ரீ நம்பரை கொடுங்களேன். இந்த மாதிரி இந்த இடத்துல இவங்க வாங்குறாங்க, ஆதாரத்தோடு எடுத்து கொடுத்தா, வீடியோ எடுத்து ஆதாரத்தை எடுத்து கொடுத்தா, அது ஃபோட்டோவோ வீடியோவோ ஏதோ ஒன்று, ஆடியோ ரெக்கார்டிங்கோ சண்டை போடுறதோ ஏதோ ஒன்று, அந்த மாதிரியெல்லாம் எடுத்து கொடுத்தா அந்த டாஸ்மாகில் உள்ள அத்தனை எம்ப்ளாயும் டிஸ்மிஸ், சஸ்பென்ஸு, இந்த என்கொயரி, அந்த வேலைக்கெல்லாம் எதுவுமே ஆகாது. ஒரேடி அது எலைட்டாக இருந்தாலும் சரி, டாஸ்மாகாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இருக்கிற விலையை மட்டும்தான் விற்கணும். தயவு செய்து கூடிய சீக்கிரம் அதில் எடுத்து இந்த வேலையை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வைங்கள, படுத்துக்கிட்டே ஜெயிக்கலாம். நிஜமாக சார், இந்த 10 ரூபாயை நீங்கள் வந்து அதான் அந்த டைமிங்கை குறைக்கிறதோட அந்த எதிர்ப்பை இந்த 10 ரூபாயில் நீங்கள் வந்து சரி பண்ணிடலாம் சார். இன்னும் சொல்ல போனால் இந்த 10 ரூபாயை சரி பண்ணிங்கன்னா இந்த எதிர்ப்பை காட்டிலும் இந்த ஆதரவு கூட போயிடும். அவ்வளோ மகிழ்ச்சி ஆகிடுவாங்க அத்தனை பேர். எவ்வளோ பேர் தெரியுமா இதுக்காக உட்காந்து குரல், ஆனால் இது வரைக்கும் யாருமே அந்த குரலை கேட்க மாட்டேன்ட்டாங்க சார். எப்படியும் இவங்களால் குடிக்காமல் இருக்க முடியாது. 10 ரூபா இல்லை, பாட்டிலுக்கு 50 ரூபா வச்சாலும் இவங்க குடிப்பாங்கப்பா. அதே மாதிரி டாஸ்மாகில் ஒரே பிராண்டை மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இதெல்லாம் வந்து ஜென்ரல் ரிக்வஸ்ட்டு, ஓப்பனாக பேசுகிற ஒரு ரிக்வஸ்ட்டு. ஒரே பிராண்டை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். இல்லையா, பிராண்டு ஒழுங்காக கொடுக்க முடியல, வேறு பிராண்டு மாற்றுறாடா, நீங்கள் வெண்டாரை மாற்றி விட்ருங்க. அதை விலை கூட போனாலும் பரவாயில்ல, தரமான பொருளாக தர சொல்லுங்கள். இது எல்லாரோட. அதே மாதிரி டாஸ்மாகை 8 மணிக்கு க்ளோஸ் பண்ண நினைக்கிற உங்களுக்கு இந்த பப்புன்னு சொல்லி வெளியில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இந்த வெளியில் போட்டிருப்பாங்க இந்த ரெஸ்டோ பாரு பப்பு, அதெல்லாம் வந்து அதே 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்தேன். ஏன்னா சில பாரெல்லாம் 8 மணிக்கு தான் ஓப்பனே பண்ணுறாங்க. ஐ மீன் இந்த வெளியில் பப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் 8 மணிக்கு தான் ஓப்பனே பண்ணுறாங்க. அதை யார் தடுக்க போகிறா? அவன் பணக்காரன் குடித்தா தப்பு இல்லையா? அவன் குடிச்சுப்படி ஏதாச்சும் வேலையை பார்த்தா தப்பு இல்லையா? அவன்லாம் வந்து இந்த லிஸ்ட்டில் வர மாட்டான். நம்ம அவன் குடித்தா மட்டும் 100 வருஷம் வாழ போகிறான், இவன் குடித்தா மட்டும் ஆல்பாயுஸில் போக போகிறானா? யோசிச்சு பாருங்க. அவனுக்கு ஒரு ரூலு, இவனுக்கு ஒரு ரூலா? இது நியாயமா? இது நீங்களே பார்த்து சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். குடித்தா எல்லோரும் குடியாக இருந்தேன். அதில் பணக்காரன் குடித்தா அவன் வந்து இது மகான், இவன் குடித்தா இவன் வந்து இந்த பையன், அதாவது ஒன்றுத்துக்கு வேலை ஆகாத, அப்படிலாம் சொல்ல முடியுமா? முடியாது இல்லை சார். அதனால் தயவு செய்து எல்லாத்துக்கும் ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு மேலே எங்கேயும் சர்வீஸ் கிடையாது. ஒரே ரூலாக கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எல்லோரும் ஹாப்பி. ஆனால் பார்த்துங்க, எங்களை நீங்கள் ஈஸியாக அடைக்க போடலாம், இழுத்து பூட்டி போடலாம். அவங்கள முடியுமா?
அவங்கக்கிட்ட மோத முடியுமா? அதை விட்டு சும்மா முதல்ல உங்கள் ஆளுகளுக்கு எவ்வளோ தொந்தரவாக இருக்கும். உங்கள் ஆளுங்கன்னா அந்த இதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா அந்த சினிமா இண்டஸ்ட்ரி, அந்த சினிமா இண்டஸ்ட்ரி வீட்டுக்கு போயிட்டு பார்ட்டி பண்ணிக்கலாம், வாங்கி கொண்டு வச்சு என்ன வேணாலும் கூத்தடிச்சிக்கலாம், அது அவங்க இஷ்டம். ஆனால் வெளியில் பொது இடத்துல வியாபாரத்தை பண்ணக்கூடாது, அதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரூல்ஸை கொண்டு வாங்க சார். ஏன்னா இங்கே 10 ரூபா பெரிய பிரச்சனை, ஆனால் இங்கே 150 ரூபா விற்கிற பேர் 600 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அதுவும் எப்படி 600 ரூபா கொடுத்தா சில்லறையை வேற கீப் த சேஞ்ச் இல்லை, அந்தளவுக்கு அவங்க இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அதை பண்ணுங்கள், பிரச்சனை இல்லாதவங்களுக்கும் சேர்த்து இதை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் 8 மணி ஆகிட்டா இழுத்து பூட்டிடுவோம், அதுக்கு மேலே வேறு எந்த வியாபாரமும் நடக்காது. நடந்தால் பிளாக்கில் ஓட்டுவாங்க இல்லையா, பிளாக்கில் ஓட்டுறவன் தான் ஓட்டுறவனை பிடிச்சி எந்த விதமான அதையும் இந்த குண்டர் சட்டை மாதிரி தூக்கி உள்ளே போட்டுருங்க. அப்போ சில பேர் வருவாங்க, ஏரியாக்காரங்க வருவாங்க, அது திமுகவாக இருக்கலாம், அதிமுகவாக இருக்கலாம், தாவேக்காவாக இருக்கலாம், அவங்களாவும் இருக்கலாம். இப்போ அவங்களும் ஏரியாவில் பெரிய ஆள் தானே, அவங்க சொன்னாலும் கேட்டு தானே. வட்டம் மாவட்டம் எல்லாம் இருக்கும்ல, பகுதி தொகுதி, அதுக்கப்புறம் ஏரியா எம்எல்ஏ கவுன்சிலர், அடுத்து உள்ளாட்சி வந்தால் கவுன்சிலர் வேறு வருவாப்புல, இதெல்லாம் வரத்தான். அப்படி அவராட்சி வந்தாங்கன்னா அவங்களையும் சேர்த்து உங்கள் கட்சியை அந்த பதவியிலேருந்து விலைக்கு செயலில் தூக்கி போடுங்க, அடுத்த கட்சியாக இருந்தால் நேரடியாக செயலில் தூக்கி போடுங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. கூடிய சீக்கிரம் இதில் கவனம் செலுத்துவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.